வணக்கம் நண்பர்களே. நடிகர் சிவகுமாரின் மகன் நடிகர் சூர்யா. தந்தையின் பெயரையும் மிஞ்சி புகழ் பெற்றவர். இன்றைக்கு அரசியலில் களமிறங்கியிருக்கும் விஜய்க்கு நிகரான ரசிகர்கள் பலவும் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய நடிப்பு திறனும் உள்ளவர் நடிகர் சூர்யா. அகரம் அறக்கட்டளை மூலமாக பல நல உதவிகளை பல வருடங்களாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. அகரம் மூலம் பலன் பெற்றவர்கள் கூட்டம் என்று ஒரு பெரிய கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், அதுபோக இந்த அறக்கட்டளை மூலம் என்று ஒரு கூட்டமே இருக்கிறது. இப்படி தனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்திருக்கிற சூர்யாவை அரசியலில் களமிறக்க சில கட்சிகள் முயற்சிக்கின்றன. அவரும் அரசியல் சார்பு இல்லாமல் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை எதிர்த்தே பேசி வந்திருக்கிறார் இதுவரை. அது எதை குறித்து பேசினார், எந்த கட்சியை குறித்து பேசினார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி எதையோ ஒன்று குறித்தெல்லாம் இல்லை, குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாடுகளை குறித்தே அவர் பேசியிருக்கார். அவரை பயன்படுத்த அரசியல் கட்சிகள் முயன்று வருகின்றன. இல்லை என்றால் அவரை தனியாக களமிறக்கக்கூட அந்த கட்சிகள் தேர்வு செய்கின்றன. என்ன காரணம்? யார் போட்டி என்று கருதுகிறார்களோ அவர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக நடிகர் சூர்யாவை ஏன் களமிறக்கக்கூடாது என்று யோசிக்கிறார்கள். இல்லை அவர் அப்படிலாம் வரமாட்டார், அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை, சிவகுமார் அப்படிலாம் அவரை வழி நடத்த மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அரசாங்கம் நினைத்தால் விலைக்கு வாங்குவார்கள் அல்லது நசுக்குவார்கள். ரெண்டில் ஒன்றை செய்து விடுவார்கள். அதனால் புகழின் உச்சிக்கு வரும்பொழுது அரசியலிலோ சினிமா துறையிலோ சில ஆபத்துகள் காத்திருக்கும். அந்த ஆபத்துகளில் ஒன்றுதான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களால் தரப்படும் தொல்லைகள். இந்த தொல்லைகளை அனுபவித்த சினிமா பிரபலங்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ரஜினிகாந்த் கூட அரசியல் தொல்லைகளை அனுபவித்தார். அரசியல் இன்னைக்கு நடிகர் விஜய் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அனுபவிக்காத அரசியல் தொல்லைகளா? அதனால் இப்போ அவர் நடிகர் சூர்யா சினிமாவிலிருந்து ஒதுங்கி வர வேண்டும் என்ற அவசியமில்லை. சினிமாவில் நடித்து விட்டு போகட்டும். ஒரு கட்சியின் வேட்பாளராக ஒரு தொகுதியில் நிற்பதற்காவது அவர் சம்மதித்தாக வேண்டிய சூழலில் இருக்கிறார். சூர்யா அரசியலுக்கு வருவாரா? ஜோதிகா சம்மதிப்பாரா? சிவகுமார் சம்மதிப்பாரா? என தகப்பன் மனைவி 2 முக்கியமான ஸ்தானங்கள். சம்மதிப்பார்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னுடைய பதிவுகளுக்கு சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.